உங்கள் மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனுக்கும் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஏன்னா நான் இந்த ரீசெண்டாக இந்த புக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ராங்க் பண்ணுற பேரில் ஒரு கரடி வேஷம் போட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் உடனே அதை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க? ஐயோ கரடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பயந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிப்பீங்க. பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரடியே கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள் மைண்ட் அது கரடின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு நீங்கள் எஸ்கேப் பண்ணீங்களா பார்த்தீங்களா? அதுதான் இமேஜினேஷனோட பவர். இப்போ உங்கள் லைஃப்லேயே ஒரு கிரிஞ்சான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், வீடியோ பாஸ் பண்ணி நினச்சி பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் மசிலாம் ஒரு மாதிரி இறுக்கமாகவும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன தான் அந்த கிரிஞ்சான சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இல்லைனாலும் அது இமேஜின் பண்ணுறது மூலிமா உங்கள் பாடி ரியாக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் இமேஜினேஷனோட ட்ரூ பவர். அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இமேஜினேஷன் மூலிமா நம்ம பிரெயினை நம்மளால் ஈஸியாக ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் எல்லோரும் இந்த ஃபேமஸாக விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமாக சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற அஜித், விஜயிலிருந்து இப்போது சீரியலில் ஒரு ஹீரோவான எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன்ன்றதை ஒன்று பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நான் விஷுவலைசேஷன்லாம் பண்ண மாட்டேன், விஷுவலைசேஷன்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிடுவீங்களேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன்னா என்னென்னு நல்லாவே தெரியும். பட் எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே தப்பாக தற்கொலைத்தனமாக பண்ணுவாங்க. யாரா? என்னையே தாண்டா சொல்கிறேன். கடந்த ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷனை தப்பாக பண்ணி ட்ரையல் மூலமாக இப்போ எப்படி கரெக்டாக பண்ணுன்றதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை எப்படி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுன்றதை நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ விஷுவலைசேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். ஸோ இந்த ஒரு லாவை நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் போதும், யூனிவர்ஸே நீங்கள் கற்றுக்கின மாதிரி. ஸோ இந்த ஒரு லா ஆஃப் வைப்ரேஷன் தான் என்னோட பர்சனல் கம்யூனிட்டிக்கு நான் ஜூம் மீட்டிங் மூலமாக நான் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் என்னோட ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நம்ம கூட சீக்கிரம் 1-on-1 ஒர்க் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் எனர்ஜி. இந்த பெண்ணுக்கு, பொண்ணுக்கு, எனக்கு, உனக்கு, மரத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி மோஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதம் இருக்குது. அதாவது ஹை வைப்ரேஷன் அண்ட் லோ வைப்ரேஷன். ஸோ இதில் ஹை வைப்ரேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹாப்பினஸ்ஸு, லைக் பீஸ், ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ அதாவது என்ன ஒரு பேசிக்கான பாசிட்டிவான எமோஷன்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையில் வந்துடும். ஸோ லோவில் பார்த்திங்கன்னா அகைன் நெகட்டிவ், சேடு, டிஸ்பயரு, ஆங்கரு, ஷேமு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்குவென்சி, அதாவது லோ எனர்ஜி உள்ள ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி. இப்போ நீங்கள் எந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வைப்ரேஷனை தான் அட்ராக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் டிமோட்டிவோட, சேடாக, ஆங்கராக, ஷேமாக இருந்தீங்கன்னு வைங்களேன், தென் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் அந்தமாரி எனர்ஜி உள்ள விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த பீப்புள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சேடாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது லோ வைப்ரேஷனில் இருந்தீங்கன்னா லோ வைப்ரேஷனில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன திங்ஸ் இருக்குதோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக், சிம்பிள் அஸ் தட். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே அட்ராக்ட் ஆகும். உள்ளே புரியுற மாரி ஒரு கண்ணாடி வச்சு ஒரு அனாலஜி சொல்கிற மாதிரிங்க. இப்போது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சின்னு வைங்களேன், கண்ணாடியும் உங்களை பார்த்து சிரிக்கும். சப்போஸ் கண்ணாடி முன்னாடி நின்று டென்ஷனாக இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்ணாடியும் உங்களை பார்த்து டென்ஷன் ஆகும். அதாவது ஆஸ் வித்தின் ஆஸ் வித்தவுட். உள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வைப்ரேஷனை உங்களுக்கு உள்ளே இருந்து எமிட் பண்ணுறீங்களோ அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு திருப்பி வரும். பேசிக்கலி த மிரர் டோன்ட் ஸ்மைல் அன்டில் யூ ஸ்மைல். நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கூட இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் தட் நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா எப்போதுமே லோவாக இருக்கும், எப்போதுமே சேடாக, டிப்ரெஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் கண்டினியூஸாக சுற்றினே இருந்தீங்கன்னு வைங்களேன், சூனா லேட்டர் உங்களோட வைப்ரேஷன் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களும் அவங்கள மாரியே கீழே இழுத்து விட்ருவாங்க. லைக் அந்தமாரி பீப்புளுக்குள்ளலாம் தயவுசெய்து, இந்த நெகட்டிவாக இருக்க பீப்புளுக்குள்ளலாம் தயவுசெய்து சுற்றாதீங்க. அதேமாதிரி விராட் கோலி, தோனி, இந்தமாரி பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள லோ வைப்ரேஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நாட். அவங்க எல்லோரும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷன், தி திங்க் இன் ஹை வைப்ரேஷன் லெவல். ஸோ அவங்க உள்ள ஹை வைப்ரேஷனில் ஃபீல் பண்ணுறதுனால வெளியும் பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷன் திங்ஸ் தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. லைக் மணி, ஃபேம், வெல்த், கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸட்ரா. ஸோ இப்போ மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் எப்போதுமே அந்த ஹை வைப்ரேஷன்லேயே இருக்கணும்.
ஸோ அந்த ஹை வைப்ரேஷனில் இருக்கிறதுக்காக தான் நம்ம விஷுவலைசேஷனே பண்ணுறோம். ஸோ இதுவே தெரியாமல் சில பேர் யூடியூப்பில் விஷுவலைசேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும். நான் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்னோடய பெய்ட் கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன். பட் fuck it, let's do this. என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் ஹேவ் அ கோல். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்குது. லைக் பணக்காரன் ஆகணும், ஃபேம் ஆகணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும், அப்பா அம்மா பெருமைப்படுத்தணும், ப்ரைஸ் ஆகணும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்குது. ஆஸ் அ கோல். ஸோ ஒரு ஹியூமன் சைக்காலஜி நீங்கள் இந்த விஷயத்தையே கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். யாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை நோக்கி ஓடல. எவ்ரிபடி வாண்ட் திஸ் திங் பிகாஸ் தே வாண்ட் டு அட்டைன் அ சர்டன் எமோஷன். ஒரு சர்டன் எமோஷனை ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நோக்கி ஓடுறாங்களே. சப்போஸ் ஏன் எல்லோரும் பணக்காரனாகனு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பணக்காரனானா ஆகும்போது வி ஃபீல் அ சர்டன் கைண்ட் ஆஃப் எமோஷன். லைக் ஒரு ப்ரைடாகவும், ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவும், லைக் ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஃப்ரீடம். ஸோ இந்தமாரி ஃபீலிங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்தமாரி ஃபீலிங்ஸ்க்காக தான் இந்த விஷயத்தையே தேடி போகிறாங்களே. ஸோ இந்த எமோஷனுக்காக தான் இந்த விஷயத்தை தேடி போகிறாங்களே. ஸோ நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு கிளவரான விஷயம் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த எமோஷனை விஷுவலைஸ் பண்ண போகிறோம். இதை விட்டுருங்க, நம்ம டைரெக்டாக நம்ம கோல் கொடுக்குற எமோஷனை விஷுவலைஸ் மூலமா அந்த எமோஷன், அதாவது அந்த விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, லைக் அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணணும் விஷுவலைசேஷன் மூலமாக. ஸோ ஒன்ஸ் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை வைப்ரேஷனுக்கு போயிடுவீங்க. ஹை வைப்ரேஷன். ஸோ நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷனில் இருக்கும்போது என்ன ஆகும், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்ட் ஹை வைப்ரேஷனல் திங்ஸ். ஹை வைப்ரேஷனல் திங்ஸ்னால் எது? இது மணி, ஃபேம், வெல்த், தட் எல்லோரும் ஆசைப்படுற விஷயம். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பைபிளையும் சொல்லியிருப்பாங்க. லைக் மார்க் 14:24 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இருங்க நான் பார்த்தே படிக்கிறேன். therefore I tell you whatever you ask for in prayer believe that you have received it. ஏற்கனவே ரிசீவ் ஆச்சுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும். அண்ட் இட் வில் பி யோர்ஸ். நீலேருந்து தயவு செய்து உங்கள் கோலை சேஸ் பண்ணாதீங்க. உங்கள் கோல் தர எமோஷனை ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணுறது மூலிமா அது உங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுவீங்க? செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், ஃப்ரீடம். ஸோ அந்த எமோஷன்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே விஷுவலைஸ் மூலிமா ஃபீல் பண்ணனால உங்களோட தாட்ஸு, உங்களோட எமோஷனு, உங்களோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி அலைன் ஆகிடும். ஸோ இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிலேருந்து சொல்கிற பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸில். ஸோ உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி இருக்கும். ஒரு ரியாலிட்டியில் நீங்கள் ரிச்சாக இருக்கலாம், இன்னொரு ரியாலிட்டியில் நீங்கள் போராக இருக்கலாம், இன்னொரு ரியாலிட்டியில் மிடில் கிளாஸாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போது இல்லை, பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை சேஸ் பண்ணாதீங்க. அந்த கோல் அட்டைன் பண்ண உடனே ஒரு எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. லைக் சப்போஸ் இப்படி இன்ஸ்டாகிராமில் 1 million அச்சீவ் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லைக் யூ ஃபீல் சம் ப்ரைடு, சில பல எமோஷன் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அந்த எமோஷனை விஷுவலைஸ் மூலமாக இப்போ கரண்ட் செல்ஃபில் இருக்கிற நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணும். அதாவது அந்த கோல் அச்சீவ் பண்ண என்ன ஃபீலிங்கில் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணும். அப்படி ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் இன் அ ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட். ஸோ இந்த ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட் என்ன பண்ணும்? ஹை வைப்ரேஷனல் திங்ஸை அச்சீவ் பண்ணும். ஹை வைப்ரேஷனல் திங்ஸ் எது? ரிச், சிம்பிள். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் போராக லைக் லோ வைப்ரேஷனல் திங் லைக் பாவர்ட்டி, ஸ்கேசிட்டி இந்தமாரிலாம் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தமாரி விஷயம் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக பண்ணுறத கற்றுக்கணும். அதை எப்படி பண்ணணுன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் கோல்? உங்கள் கோல் என்ன? அதை பார்த்தீங்கன்னா கிளியராக டிஃபைன் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, why you want this goal? why you want this goal? ஏன் உங்களுக்கு வேணும்? லைக் எங்கள் அப்பா அம்மா பெருமைப்பட்ட, லைக் எனக்கு ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணேன், செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, who are you becoming? இந்த எண்ட் ஆஃப் த ப்ராசஸில் நீங்கள் யாராக மாறுறீங்க? இந்த 3 விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, you have to do this next 5 steps. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இமேஜ். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர், உங்களுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் ஆசை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் இமேஜ், லைக் கிளியர் மைன்யூட்டான இமேஜை கூட உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆக்டர் லைஃப்பை இமேஜின் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணணும். லைக் ஒரு மேன்ஷனில் எழுந்திருக்கிறீங்க, எழுந்து கீழே வர்றீங்க, கீழே வந்த உடனே உங்கள் டிரைவர் இருக்கார், டிரைவரை கூப்பிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. அந்த காரும் வருது, அந்த காரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் காரை ஓப்பன் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் காரை உள்ளே வச்சுட்டு அப்படி உள்ளே உட்காடுறீங்க. உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவரை ஆடியோ ஃபங்க்ஷன் போக சொல்கிறீங்க. அவரும் போகிறாரு, போகிறப்போ ஒரு பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில், இந்தமாரி மைல்டான டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி ஜஸ்ட்டு இமேஜாக மாற்றணும் ஒவ்வொரு மைண்ட் டீட்டெயிலும். கதவு திறக்குது, நீங்கள் காரில் வெளியே போகும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் உங்களை பின்னாடி துரத்தின்னு வராங்க, தலைவா தலைவான்னு. ஸோ இந்தமாரி யூ ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் இமேஜ். இந்த கிளியர் இமேஜ் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் 5 சென்சேஷன். லைக் காது, லைக் இல்லை என்னது காது இல்லை, லைக் கேட்குறது, பார்க்குறது, பேசுறது, ஸ்மெல் பண்ணுறது. ஸோ இந்தமாரி மொத்தம் 5 சென்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 5 சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5 சென்சஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபீல் த எமோஷன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறதுலே முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ண, லாஜிக்கலாக சொல்கிற விஷயத்தை கேட்காது. சப்கான்ஷியஸோட லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷன். நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்தை எமோஷனலாக ஃபீல் பண்ணுறீங்களோ தென் டெஃபினெட்லி அது சப்கான்ஷியஸுக்கு கூடி சீக்கிரம் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த 5 சென்சஸ் மூலிமா அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணணும். லைக் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் திறக்கும் போது ஹவு டு யூ ஃபீல், அந்த டச் எப்படி ஃபீல் ஆகும், அப்படி திறந்துட்டு உள்ளே உட்காரும்போது கார் எப்படி ஸ்மெல் இருக்கும், கார் எப்படி ஸ்மெல் இருக்கும், லைக் சீட்டில் நீங்கள் கை வைக்கும்போது எப்படி இருக்கும், லைக் அந்த சீட்டில் சாஞ்சி உட்காரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் கார் வெளியே போகும்போது உங்கள் ஆடியன்ஸ்லாம் உங்களை தலைவா கற்று வராங்க, அந்த சவுண்டு. அப்படி நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி கார்டு உங்களை வந்து வராசுறாங்க, லைக் தலைவா விட்டு தள்ளி போங்க. ஸோ அந்த ஒரு டச் ஃபீலிங்கு. அப்புறம் நீங்கள் ஆடிட்டோரியம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களை பார்த்து 1,00,000 பேர் உங்களை கத்துறாங்க, அந்த கத்துற சவுண்டு, நீங்கள் மைக் பிடிக்கிற அந்த சென்சஸ்ஸு, நீங்கள் பேசுகிற வார்த்தை. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்ஸையும் வச்சு நீங்கள் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணணும். யூ ஹேவ் டு டீப்பாக அந்த எமோஷனை ஃபீல் பண்ணணும். லைக் உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகணும், அந்த மாதிரி நீங்கள் எமோஷனை ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப் தர ஒரு மியூசிக் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மியூசிக்கை போட்டு நீங்கள் அந்த விஷுவலைசேஷனை பண்ணுங்கள். லைக் ரோல்ஸ் ராய்ஸ் காரை திறக்கிறது, அது உள்ளே உட்காருது. ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு அந்த இமேஜினேஷனை நீங்கள் பண்ணுங்கள். லைக் யூ ஹேவ் டு யூஸ் 5 சென்சஸ். அந்த முக்கியமாக என்னது பார்த்தீங்கன்னா எமோஷன். எப்படி இட்ஸ் நாட் அபவுட் த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆர் பிகமிங் அன் ஆக்டர், இட்ஸ் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு டு யூ ஃபீல், அந்த எமோஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். யூ ஹேவ் டு ஃபீல் த எமோஷன். அப்புறம் ஒரு 5வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அசம்ஷன். ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய லாலாம் கிடையாது, சிம்பிளான லா தான், ஆனால் முக்கியமான லா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டு. நான் பைபிளில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பிலீவ் இட்ஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு, இட்ஸ் ஆல்ரெடி பிகம்டு. அது எதுவுமே உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதாவது இட்ஸ் தேர், அது உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷுவலைசேஷனில் எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவலைசேஷன்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க. லைக் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் பண்ணி முடிச்சுருவாங்க. கண்ணை மூடியை திறந்து பார்ப்பாங்க, லைக் நான் விஷுவலைஸ் பண்ணேன் அதில் எல்லாமே இருந்துச்சு, இப்போ நான் கண்ணை வந்து பார்க்குறேன் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு வைங்களேன், நீங்கள் கரெக்டாக விஷுவலைஸே பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த 5வது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு அசியூம் தட் இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன். அந்த ஃபீலிங்லேயே நீங்கள் இருக்கணும். லைக் நீங்கள் ஃபேமஸ் ஆனால் என்னென்ன எமோஷனை ஃபீல் பண்ணுவீங்க, வேலிடேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க, ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங்கோட நீங்கள் டெய்லியும் இருக்கணும். அதுதான் ஹை வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அதான் முன்னாடி சொன்னேன். யூ ஹேவ் டு ஸ்டே இன் தட் ஹை வைப்ரேஷன். ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கிளைண்ட் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்தமாரி பார்த்தீங்கன்னா டெய்லி விஷுவலைஸ் பண்ணுறேன், அப்புறம் அந்த அஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். பட் என் மண்டையில் பார்த்தீங்கன்னா அது ஏறவே மாட்டேங்குது. என் மைண்ட் அதை கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இது ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் உங்கள் மைண்டு ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பிலீஃபாலையும் உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்குது. ஸோ இப்படி ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்கிற இடத்துல நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் அது உள்ளே போட முடியாது. எது போட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பழைய நெகட்டிவ் பிலீஃபை, அதோட பவரை நீங்கள் குறைக்கணும், அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட கப்பை எம்டி ஆக்கணும். அதாவது தண்ணி ஃபுல்லாக இருக்கிற கப்பில் மேலும் மேலும் நீங்கள் தண்ணி ஊற்றினா வைங்களேன் கீழே தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு எம்டி த கப். ஸோ ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சின்னதாக 3 பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to stay in a high vibration. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. நம்ம என்ன எனர்ஜியை வெளியே உடம்புலேருந்து வெளியே எமிட் பண்ணுறோமோ வெளியே தள்ளுறோமோ அந்த எனர்ஜி தான் நம்ம திருப்பி அட்ராக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷன்லேயே இருங்க. அதாவது ஹை வைப்ரேஷன் எமோஷன்ஸே ஃபீல் பண்ணின்னு இருங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் அட்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு விஷுவலைஸ் த எமோஷன் தட் த கோல் கிவ்ஸ். கோலை சேஸ் பண்ணுறதை விட்டுருங்க. அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த எமோஷனை விஷுவலைஸ் பண்ணுங்க. லைக் அந்த எமோஷனை விஷுவலைஸ் பண்ணும்போது அதை பண்ணினே இருக்கும்போது யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே இன் அ ஹை வைப்ரேஷன். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அசம்ஷன். அந்த பைபிளில் சொன்ன மாதிரி யூ ஹேவ் ஆல்ரெடி ரிசீவ்ட் இட். ஏற்கனவே அந்த விஷயம் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். தேர் இஸ் நோ அதர் வே. ஸோ இதில் எதனா டவுட் வந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் இருக்கிறேன். அப்புறம் என்னோட ஒன் ஒர்க் பண்ண நினச்சாலும் ஜஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா சரி தான். கரெக்டாக இருந்தால் பரோட்டா சொல்ல மாட்டேன். ரெட் கலர் ஹார்ட் போட்டுருங்க. ஏன்னா வேறு கலரில் எனக்கு ஹார்ட் போடுறதுக்கு என்கிட்ட இந்த பெண்ணும் இல்லை. ப்ளூ கலர் பெண் இந்த அதுவும் காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி டைலாக் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். புரிஞ்சிருந்தால் சரி தான். கரெக்டாக இருந்தால் பரோட்டா.